இட்ஸ் மீ ஷிகா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, என் கிராஃப்ட் டேபிள் சொல்றேன், இல்லை ஸ்டடி டேபிள் சொல்றேன், அதை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் நீங்க வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோல போகலாம். ஸோ இதுதான் என் கிராஃப்ட் டேபிள். இப்போ இது என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாமா? ஸோ இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பென் ஹோல்டர் வச்சுருக்கேன். இந்த பென் ஹோல்டர் இந்த மாதிரி சிசர்ஸு, ப்ரஷ், அதுக்கப்புறம் தின் ப்ரஷ்ஷு, கலர் பென்ஸ், பிளாக் பென், ப்ளூ பென், அதுக்கப்புறம் நார்மல் ஸ்கேல், அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் முடிச்சுல அதில் என் பவுச்சில் திங்ஸ் எல்லாமே நான் இதில் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அந்த ஒரு பாட்டில் எங்கள் அக்கா டிசைன் பண்ண பாட்டில். இதில் நான் மணி பிளான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நான் கொஞ்ச நாளாகவே இது நல்லாவே க்ரோத் இருக்குதுனால நான் இது இங்கேயே செட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்னோடய குட்டி குட்டி மினி டாய்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். என்னென்னா மோட்டு பட்லோ, அதுக்கப்புறம் ஒரு சின்ன டெடி, அதுக்கப்புறம் ஒரு கீ ஹோல்டர் வச்சுருக்கேன். இது நான் எங்கள் ஸ்கூலில் செய்ய சொன்னாங்க, ஸ்கூல்லேருந்து செஞ்ச ஒரு கீ ஹோல்டர். அதுக்கப்புறம் இது ஒரு ஷோகேஸ் பீஸ் மாதிரி. இதுவும் நான் ஐஸ் ஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் இந்த ஸ்பெஷலான ஸ்டடி லேம்ப். இது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் லைட் எரியும். நம்மளுக்கு எந்த மாதிரி லைட்ஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் லைட்டு மாறும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம லைட்ஸ் மாறும். அதுக்கு கீ ஹோல்டர், அது கீழே ஒரு ஸ்பீக்கர். இப்போ தான் நான் கிராஃப்ட் பண்ணும்போது எனக்கு பாட்டு கேட்கும்போது வச்சு அந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பாட்டு கேட்பேன். ஸோ இப்போ இந்த சைடு சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் அந்த கீ செயின் ஒன்று இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஷார்ப்னர்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு எரேசர், ஃபெவிக்விக் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கோழிக்கால். இதெல்லாம் சும்மா அந்த சிம்பிளாக இருக்கிற திங்ஸ்லாம் இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது ஒரு பாக்ஸு. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது சாக் பீஸ் வச்சுருக்கேன். நம்ம சில கிராஃப்ட்டுக்கெலாம் மால்டன் கிளே பண்ணோன்னா நமக்கு சாக் பீஸ் தேவை. ஸோ அதுக்காண்டி சாக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேப்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர். இது இந்த மீதி பேப்பர்ஸ்லாம் மீதிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்கொயர் ஷேப் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுப்பேன் எப்போவுமே. ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்குமே தெரியும், நார்மலாக இந்த எரேசரும் ஷார்ப்னரும் ஒரே மாதிரி இருக்கும். அது ஒன்று இதில் வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம சிம்பிளாக சின்ன சின்னதாக தேவை, அது மூலம் இந்த சைடு வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் கீழே விரிச்சிருப்பேன் இந்த மேட்டு. இது நான் ஸ்கூலில் எங்களுக்கு ப்ராஜெக்டாக சொன்னாங்க, இது நான் செஞ்சேன். இதில் உள்ள ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை நாங்கள் பண்ணுவோம். இது ஒரு மேட் மாதிரி. இது அழகாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அங்கே கீழே என்ன இருக்குன்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஷெல்ஃபில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாமா? ஸோ இது எனக்கு இந்த வருஷம் 7th வாங்கின பவுச்சு சரவணா ஸ்டோர்ஸில். சூப்பராக இருக்குது. இந்த லீவ் டைம்ஸில் சரவணா ஸ்டோர்ஸில் பவுச் கலெக்ஷன்ஸ் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுதான் என்னோட சாஃப்ட் பேஸ்டல். இது நான் ஈகிள் புக் ஸ்டாண்டர்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது சூப்பராக இருக்குது. நம்ம ட்ராயிங் பண்ணும்போது சூப்பராகவே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டாம்ஸில் இந்த 2 ஷார்ப்னு ஒரு எரேசர். இது லாஸ்ட் டேக்கு எங்கள் மேம் கிஃப்ட் பண்ணாங்க எங்களுக்கு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதான் என் கலர் பென்சில். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. ஸோ இதுவும் நான் சரவணா ஸ்டோர்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுதான் என் ஆக்ரிலிக் கலர். இது 30 கலர்ஸ் இருக்கும். நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது என் சித்தி யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இது ஆயில் பேஸ்டல். இதுவும் நான் சரவணா ஸ்டோர்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது எல்லாத்துக்குமே ஈஸியாகவே ஸ்மட்ஜ் ஆகும். இது கேமல் கம்பெனியில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஷெல்ஃப் இருக்குது. அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது இந்த லூஸாக வாங்கின பெயிண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இது எங்கள் ஸ்கூல்லேருந்தே எனக்கு கொடுத்தாங்க. இந்த கிராஃப்ட்ஸுக்கு எங்கள் ஸ்கூல்லேருந்தே என்னெல்லாம் திங்ஸுமோ அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இது எங்கள் ஸ்கூல்லேருந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இது ஆக்ரிலிக் கலர்ஸ் நான் 6 கலர்ஸ் வாங்கியிருந்தேன்.
பிளாக்கு, அதுக்கப்புறம் ஒரு பிங்க், ரெட், எல்லோ, அதுக்கப்புறம் ஒரு க்ரீன், பிளாக். இது 6 கலர்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுவும் ஈகிள்ஸ் புக் சென்டர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஐஸ் ஸ்டிக்ஸ் இருக்குது. நான் அந்த கிராஃப்ட் காமிச்சிருந்தேன்ல, அதோட மீதி ரிமைனிங் ஐஸ் ஸ்டிக்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. நான் வாங்குற கிராஃப்ட் ஸ்டிக்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஈகிள் புக் சென்டரில் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது என்ன ஒரு பேஸ்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த கிராஃப்ட் திங்ஸ்லாம் கிராஃப்ட் பண்ணுறோன்னா அதில் எல்லா திங்ஸும் இதை நான் அடுக்கி வச்சுட்டு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ரேக் முடிஞ்சிடுச்சு. அது பக்கத்தில் இன்னொரு ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். ஸோ அதில் என்ன இருக்குன்னு பார்த்துலாமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா என் ஃபைல். இந்த ஃபைலில் எனக்கு வந்து கலர் பேப்பர்ஸ் எல்லாமே இந்த ஃபைலில் நான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் த்ரெட்ஸு, இந்த மாதிரி ஜூட் த்ரெட்ஸு, அதுக்கப்புறம் உள்ளன் த்ரெட்ஸு, இது எல்லாமே நான் இதில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஸ்டாப்லர், இந்த மாதிரி எனக்கு நிறைய ஸ்டாப்லர்ஸ் செட்டாகவும் சில ஸ்டாப்லர்ஸ்லாம் நான் வாங்கியிருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு செட்டு, இதெல்லாம் ஒரு செட்டாக நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு டேப், இதில் ஒரு கலர் டேப், அதுக்கப்புறம் இதில் வந்து சால்ட் பேப்பர். இவ்வளோ தான் என்னோட இந்த ஷெல்ஃபில் இருக்கிற கிராஃப்டிங்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே என்னோடய ஸ்கெட்சஸ் எல்லாமே நான் இந்த ஒரு பவுச்சில் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு 50 கலர்ஸ் ஸ்கெட்ச் ஃபுல்லாக இதில் இருக்குது. இந்த பவுச் வந்து என் ஆன்ட்டி கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களே கையால் மேட் பண்ணாலும் இது எனக்கு பவுச் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இதான் வந்து என்னோட மினி பேலட். இதுனா கூட நீங்கள் அந்த தலையாட்டி பொம்மை இதில் பார்த்துருப்பீங்க. இதில் அந்த டியூப் கலர்ஸ் வச்சுருந்தேன்னா இதை நான் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருப்பேன். இதுவும் நான் ஈகிள் புக் சென்டரில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ சர்க்கிள், இது வந்து நான் முன்னாடியே வாங்கின ப்ரோ சர்க்கிள். பார்த்தீங்கன்னா அது ஃபெவிகால். இது வந்து ஏன் மூடி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கிராஃப்டர்ஸ்க்கு தெரியும். மூடி வந்து நம்ம இப்போ கிராஃப்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எங்கேயாவது மூடி போயிடுச்சுன்னா அதை தேடுறதுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டாப்லர். இது எதுக்குடா வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஹார்டான திங்ஸ் நான் வந்து பின் பண்ணணும் அப்படின்னா இதை வச்சு ஒரு புக் பண்டில்ஸ் அந்த மாதிரி பின் பண்ணணும்னா நான் இதை வச்சு பின் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் என் கிராஃப்ட் டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிங்க. நான் நிறைய கண்டென்ட்ஸ் இனிமேல் வந்து போடுறேன். கொஞ்சம் ஏன்னா இந்த நாள் வீடியோஸ் போடலாம், எனக்கு கொஞ்சம் எக்ஸாம்ஸ் அதனால் வீடியோஸ் போடல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய்.